இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பருப்பு உசிலி எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, பெருங்காயம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் தோரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வாழைப்பூவை நடு காம்பு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு கரண்டி தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. வாழைப்பூ வேகிற டைமில் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம ஊற வச்ச பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி அண்ட் தேவைக்கு அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்து. ஒரு கடாயை நல்லா சூட் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு காம்பு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே அது நல்லா வெந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான வாழைப்பூ உசிலி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.